ஆப்வியஸ்லி நியூ ஐஃபோன்ஸ். ஆப்வியஸ்லி அதில் வந்து 4 ஐஃபோன் வரப்போகுது. 16, 16 ப்ளஸ், 16 ப்ரோ, 16 ப்ரோ மேக்ஸு. இதில் என்ன அப்படின்னா, இந்த ப்ரோ ஃபோன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு புது கலரை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க போல. அது வந்து பார்க்க வந்து ஒரு பிரான்ஸ் ப்ரௌன் அந்த மாதிரி ஒரு கலர் இருக்கு. சில பேருக்கு இது பிடிச்சிருக்கு, நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க. ஆப்வியஸ்லி இது ரெண்டர் லீக்கு, அஃபிஷியலாக இது ஒன்றும் வரல. நேர்ல பார்த்தா நிறைய பேருக்கு மனசு ஆக்சுவலி நேர்ல பார்த்தா மனசு மாறலாங்கிறத தாண்டி லீக்ஸ்ல வர்றதை விட ஈவெண்ட்ல காட்டுறது பெட்டரா இருக்கும். ஆமா, மேபி தே நோ தி பெஸ்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சம்திங், தே டு சம்திங், பட் நேர்ல பார்க்கிறது அண்ட் ஈவெண்ட்ல காட்டுறது பெட்டர் தென் லீக்ஸ் எப்பயுமே. ஸோ மேபி பீப்புள் வில் லைக் இட். இல்லைனாலும் அதை பிடிக்கிற மக்கள் நிறைய பேர் இருப்பாங்களாம். ஆமா, டிஃப்ரெண்டா வாங்குறதுக்காக. போன வருஷம் ஒரு ப்ளூ கலர் வந்து இருந்துச்சு. ஆமா, அது நிறைய பிடிச்சிருந்துச்சு. இந்த டைட்டானியம் வந்து அதுல டைட்டானியம் மேல கோட் பண்ணி வச்சிருந்தாங்க, நிறைய கலர் போச்சு. அதனால நிறைய பேர் வந்து நேச்சுரல் டைட்டானியமே வாங்குங்க, அப்பதான் வந்து அந்த கலர் போறது இது இருக்காது அப்படிங்கிற ஒரு இது சொல்லி முடிச்சாங்க. அதே தானே கலர் பிரவுன். இந்த தடவை அந்த கலர் பண்ற அந்த மேல கோட் பண்ற இதை மாத்தின மாதிரி கேள்விப்பட்டேன். அந்த பழைய டெக்னாலஜி இல்லாம இதுல வேற ஏதோ பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். எப்படியா இருந்தாலும் இந்த கலர் வருதா, அந்த ப்ளூக்கு பதிலா இதா? ஓகே, ஜெரிரிக் எவ்ரிதிங் வீடியோ பார்த்தாதான் தெரியும் கலர் போகுதா இல்லையா. பிரிச்சுமே அது மாதிரி மனசு கஷ்டமா இருக்கும். பரவாயில்ல. ஆனா 16ல வந்து 5 கலர்ஸ் டோட்டலா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுல வந்து ஒரு ப்ளூ, கிரீன், பிங்க். இது இந்த ஜெனரேஷன் இப்ப இருக்கிற 15ல வந்து சட்டிலான ப்ளூ அதுதான் நான் வச்சிருக்கேன். இன்னொன்னு பிளாக், ஒயிட், பிங்க், பச்சை ஒண்ணு இருந்துச்சுல இந்த வருஷம் இல்லையா? அது மஞ்சள் 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 இருந்துச்சு. ஓகே, லைட்டா ஒரு அது வெள்ளையும் இல்லாம ஆக்சுவலி பச்சையும் உண்டு. இந்த பச்சையும் நான் பச்சை இல்லாம தான் வாங்கினேன். அது இந்த தடவை 15 சீரிஸ்ல வந்து எல்லாமே மைல்டா இருக்கும். ஆமா, நல்லா இருந்துச்சு. ஆனா எல்லோவுமே மைல்டா இருக்கும், கிரீனும் மைல்டா இருக்கும். அந்த ப்ளூ வந்து ப்ளூனே சொல்ல முடியாது பாதி பேருக்கு. இது புரிஞ்சு. ஆனா இது வந்து கொஞ்சம் ஒரு டார்க்கர் மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கு இந்த லீக்ஸ்ல பாக்குறப்ப. ஃபினிஷ் மேட் தான். இதுக்கு முன்னாடி வந்து மாத்தி வச்சிருந்தானுங்க, ஞாபகம் இருக்கா? இப்ப 13 சீரிஸ் 14 சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேக் வந்து கிளாஸியா இருக்கும், கேமரா பம்ப் மட்டும் மேட்டா இருக்கும். இப்போ வந்து பேக் மேட்டா மாத்திட்டு கேமரா பம்ப் வந்து கிளாஸியா வச்சிருக்காங்க. அது ஆனா சாஃப்ட்வேர் கிளாஸா இருக்கும், மோர் ரெசிஸ்டன்ட்டா இருக்கும். ஃபுல்லா சாஃப்ட்வேர் போட முடியாது. ஓகே, வாட்எவர். ஸோ அது இருக்கு, அந்த கலர்ஸ் வந்து வச்சு வந்திருக்கு. பிடிச்சிருக்கலாம், பிடிக்கலாம், தெரியல. ஈவென்ட் வந்ததுக்கு அப்புறம் we'll discuss more about this. ஆமா, பாப்போம். அண்ட் தென் ஐபோன் 16ல நம்மளோட அந்த நார்மல் 16 இருக்கு இல்லையா, அதுலயும் மினிமம் 8GB RAM வரப்போகுது. ஆப்வியஸ்லி 8GB வரணும், இல்லைன்னா என்னைய மாதிரி அவஸ்தைப்படுவீங்க. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் கிடைக்காது. ஸோ அதாவது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்மளோட ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஸோ லோக்கலாக ரன் ஆகிற லாங்குவேஜ் மாடல்ஸ் அண்ட் டிஃப்யூஷன் மாடல்ஸ் எல்லாமே ரன் பண்ணுறதுக்கு தேவை அட்லீஸ்ட் 8GB RAM. அதனால 15 ப்ரோ மேக்ஸ்ல மட்டும்தான் இப்போதைக்கு எல்லாமே ஒர்க் ஆகுமா. 15 வாங்கினா கூட ஒர்க் ஆகாதான். அதனால தான் நம்ம அண்ணன் அழுகுறாப்புல. ஸோ அதில் மினிமம் 8GB ரேமோட தான் வருது. A18 சிப்போட 16 வருது போல. அது A18 ப்ரோவோட அட்லீஸ்ட் இப்போவாது ஒரே ஜென்ரேஷன் பேராச்சும் வச்சாங்க. அதனால ஸோ அது வருது. அண்ட் இந்த ஆக்ஷன் பட்டன் சொல்லிட்டு இங்க மேல ஒன்று வச்சிருந்தாங்க இல்லையா. ஆமா, பேசிக்கலி அந்த வால்யூம் அது பேர் என்ன, ரிங்கர் டாகிள் இருக்கு இல்லையா, சைலண்ட் அண்ட் ரிங்கருக்கு மாத்துறது, அதுக்கு பதிலாக ஆக்ஷன் பட்டன் வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ ஐபோன் 16லயும் அந்த ஆக்ஷன் பட்டன் வருது போல. ஆனா இது வந்து கேமரா நம்ம ஷூட் பண்ணதுக்கு கீழே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வருமோ அப்படிங்கிற. இந்த இடத்துல அது அங்க இல்லாம தெரியல, அங்க அலர்ட் சைடு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ப்ரோலயும் அது பயங்கரமா பேசுறீங்களே, அது அவ்வளவு யூஸ்ஃபுல் இவ்வளவு யூஸ்ஃபுல் சொன்னீங்களே, டெமோ பண்றப்ப கூட அதை அமுக்கி சைலண்டா மாத்தி காமி. தெரியல, இப்படியும் வரலாம். WWDC கிரெய்க் ஃபெட்ரிகி டெமோ டார்க் மோட் இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப ஆக்ஷன் பட்டன்ல டார்க் மோட் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருந்தேன். அதை கிளிக் பண்ணோட ஐகான்ஸ் எல்லாம் டார்க்கா மாறிச்சு. சோ ப்ராபபிலி மாத்தாம இருக்க தான் நிறைய சான்ஸ். மேபி இல்ல கீழ ஐபோன் 16க்கு கீழ வைக்கலாம். இல்ல தெரியல, நான் இப்படி அமுக்கோனா நீ போன் பிடிக்கிறதே இப்படிலாம் இல்ல, எப்படி இந்த இடத்துல பிங்கியால அமுக்கோனா எனக்கு புரியல. தெரியல, வந்தா பாப்போம், ரூமர். சோ அது வந்து ஆக்ஷன் பட்டனுக்கு வர மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல வந்து எல்லா ஃபோன்ஸையுமே ஆக்ஷன் பட்டன் வந்துடும். இது எதுக்காகனா, இப்போ ப்ரோ ஃபோன்ஸ்க்கு மட்டும்னு சொல்லிட்டு ஒரு டெவலப்பர் வந்து ஆக்ஷன் பட்டனுக்கு ஒரு தனி ஃபீச்சரோ ஏதோ கொண்டு வரதுக்கு யோசிப்பாங்க.
பட் அதே இது எல்லா ஃபோன்ஸ்லயுமே அது வருது அப்படின்னா ம். தே ஹாவ் நிறைய ஃபோன்ஸ் incentive to do சப்போர்ட் இல்லையா? ஸோ அதனால எல்லாருமே புதுசா பண்ணுவாங்க. இன்னொன்னு என்னன்னா இப்ப இந்த உள்ள இருக்க ஷார்ட்கட்ஸை கண்ட்ரோல் சென்டர்ல கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. பாத்தியா? எந்த ஷார்ட்கட்ஸ்? அதாவது ஐ திங்க் ஆமா. கண்ட்ரோல் சென்டர் ஹோம் ஸ்கிரீன்லயே கொண்டு வர லாக் ஸ்கிரீன்லயே கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து நீ இந்த ஆக்ஷன் பட்டனோட ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வரலாம். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால எல்லா ஃபோன்ஸ்லயும் ஆக்ஷன் பட்டன் வர மாதிரி ஒரு இது. இன்னொரு நியூஸ் என்னன்னா நம்ம ஆப்பிள் வாட்ச் இருக்கு இல்லையா? ஆமா. அதுல ஆப்வியஸ்லி 10 சீரிஸ் 10ன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் வர்றது. போன வருஷம் சீரிஸ் 9 வந்துச்சு. ஆமா. ஸோ இப்போ சீரிஸ் 10 வரப்போகுது. ஆனா அத பத்தி நியூஸ் இல்ல. சீரிஸ் 8 சீரிஸ் 9 வந்துருச்சுல. வந்துச்சு. 9ல தான அந்த பிரச்சனை வந்து அது வந்துச்சு. அப்புறம் யூஎஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ணாங்க. ஹார்ட் ரேட்டிங். ஆமா. அந்த என்னது ஏதோ கால்குலேட் பண்றது வந்து வேற ஏதோ கம்பெனியோட பேட்டன்ட் எடுத்து. ஆமா. கரெக்ட்டா வந்து அந்த கிறிஸ்மஸ் டிசம்பர் டைம்ல தூக்கி விட்டானுங்க. நிறைய நஷ்டம் அடி வாங்கிச்சு. ஆமா. சோ நம்ம அத பத்தி பேச போறது இல்ல. நம்ம பேச போறது இந்த ஆப்பிள் வாட்ச் SE ஸ்பெஷல் எடிஷன் சொல்லிட்டு கம்மியான விலைக்கு ஆல்ரெடி இருக்கு. கம்மியான விலைக்கு முக்காவாசி லேட்டஸ்ட் ப்ராசஸர், ஆனா பாடி டிசைன் மட்டும் பழசு. போன்லயும் பண்ணுவாங்க இல்லையா? சோ இது வந்து ஆப்பிள் வாட்ச் SE இருக்கு. ஆனா ஆப்பிள் வாட்சை பொறுத்த வரைக்கும் பழைய டிசைன் அப்படின்னு சொல்லி உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் இருக்க போறது இல்ல. பேசிக்கலி இட்ஸ் கோயிங் டு லுக் த சேம். ஆனா என்ன அந்த டிஸ்ப்ளே மட்டும் இந்த ரேஷியோ கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இதுல இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் அதுல இருக்கா அந்த மாதிரி. இப்போ என்ன அந்த ஆப்பிள் வாட்ச் SE வந்து ஒரு கிட்ஸுக்கான வாட்சா மாத்தலாமா அப்படின்னு ஒரு தாட் வந்து இருக்கு போல. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் அலுமினியம் டிசைன் ஒரு பிளாஸ்டிக் டிசைன். நீ பிளாஸ்டிக்னு சொன்னோன்னே எனக்கு மைண்ட் எங்க போகுது? ஐபோன் 5C சைனாக்காக மெயினா இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு பண்ணானுங்க. ஆமா. பயங்கர ஃப்ளாப். பிகாஸ் தே டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆப்பிள் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். அவங்க அந்த மக்களோட மனசுல ஆப்பிள்ங்கிறது என்னவா இருந்துச்சு அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கலையா என்னன்னு தெரியல. நீங்க தமிழ் படத்துல சேதுபதி அப்படின்னு ஒரு படம் உண்டு, பார்த்திருக்கீங்களா? அதுல விஜய் சேதுபதி வந்து ஐபோன் 5Cல வெள்ளை கலர் போன் வச்சிருப்பாரு. அந்த ஜீப்ல போறப்ப கூட இப்படி அவர் ஒய்ஃப்ட பார்த்து வீடியோ கால் பண்ணிட்டு மியூசியம் இருக்குவாரு. இந்த பையனோட சேர்ந்து ஒரு ஊருக்கு போவார். கொஞ்சம் பேசிட வேணாம் அப்படி மாட்டாரு. அதுல வந்து ஐபோன் 5C வச்சிருக்கலாம். பாடுறத வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே. சோ பேசிக்கலி ஐபோன் 5C didn't sell well. ஆமா. அடுத்த வருஷமே தூக்கிட்டாங்க. 5Cயும் 5Sம் சேர்த்து கொண்டு வந்தாங்க. ஆமா. 5S had touch ID, fingerprint sensor. 5Cல fingerprint sensor கிடையாது. ஓகே. அந்த ஹோம் பட்டன் சாதாரண பட்டனா மட்டும் இருக்கும். didn't sell well at all. அடுத்த வருஷத்துல இருந்து அந்த லைனை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆமா. Apple and plastics don't go well. புரியுது. ஆனா Apple had a plastic MacBook. Do you know about that? பழைய காலத்துல MacBook ஒரு ஒயிட்டும் ப்ளூவும் வச்ச மாதிரி ஒரு Black கலர். அது பழசு. அதுக்கு பேர் MacBookே கிடையாது. பவர் புக். ஓகே. MacBookனு பேர் வந்ததுக்கு அப்புறமே வந்து Apple has MacBook Air, MacBook Pro. வெறும் MacBookனு ஒன்னு வந்துச்சு. ஆமா. earlier வெள்ளை கலர்ல இருக்கும் பிளாஸ்டிக் பாடி. 2015ல they had this 12-inch MacBook. அதுக்கு முன்னாடி நம்ம 2015ல MacBook Air வாங்குறப்பையும் MacBookனு ஒன்னு இருந்துச்சு வித் CD பிளேயர்லாம் இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? அது ப்ரோ இல்லையா? MacBook Pro கிடையாது. ஓ. ஆக்சுவலி மத்த MacBook Proன்னு தான் இங்க போட்டிருக்கும். அதர் ஸ்டேட்ஸ்ல வெறும் MacBookனு சொல்லி அதை வித்தாங்க. சரி, ஓகே. நான் சொல்றது அது எல்லாத்துக்கும் முன்னாடி வந்த பழைய MacBook பிளாஸ்டிக் MacBook. ஒயிட் கலர் அண்ட் Black கலர்ல வந்துச்சு. தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் எனக்கு ஒயிட் ஞாபகம் இருக்கு. பியூர் Black பிளாஸ்டிக். சரி. வேணா யாரடி நீ மோகினி படத்துல நான் நிறைய படம் ரெஃபரன்ஸ் கொடுக்கிறேன் because I know these things. ஓகே. யாரடி நீ மோகினி படத்துல எங்கேயோ பார்த்த மயக்கம் பாட்டு இருக்கும். இந்த தடவை பாடல, பாட்டு பேர் மட்டும் சொல்லி. சோ அதுல வந்து நயன்தாரா வந்து Black கலர் MacBook, Black கலர் MacBookல ஒயிட் கலர்ல அந்த லோகோ இலுமினேட்டடா இருக்கும். நீங்க அந்த பாட்டு அடுத்தால பாத்தீங்கன்னா நோட் பண்ணுங்க. Black கலர் பிளாஸ்டிக் MacBook. அதையும் நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் யூனிபாடி MacBookனு வந்துச்சு. இட்ஸ் நாட் MacBook Pro. யூனிபாடி MacBook Pro வேற. யூனிபாடி MacBook Pro வந்தப்பதான் அந்த பிளாஸ்டிக் MacBook வச்சிருந்தாங்க. இது வந்து யூனிபாடி MacBookனு வந்துச்சு. அதுதான் வந்து the one with CD player and all. Okay. We didn't buy that. We bought the Air because that had HDD. This had SSD. And that had expensive. even badder display, like even worse display than this. Okay. 1200 by 768 or something. Okay. This is 1440 by 900. Bad, but that's worse than this. But laminated display இருக்கும். HDD ஆனா CD drive எல்லாம் இருக்கு. ஆனா அப்ப வந்து CD player இல்லாம
எஸ்எஸ்டி வச்சு ரெட்டினா டிஸ்பிளே வச்சு லேமினேட்டடா ப்ரோவும் இருந்துச்சு. that was MacBook Pro. ஆனா 1,20,000 that was more than a lakh. ஆமா. 1,20,000 அளவுக்கு இருந்துச்சு. I don't remember, but it was more than a lakh. But நல்ல பெர்ஃபார்மன்ஸ், புது லேட்டஸ்ட் ஜெனரேஷன் ப்ராசஸ். ஐ திங்க் i 7th gen நினைக்கிறேன். ஏன்னா 8th gen வர்றப்ப டோட்டலா ரீடிசைன் பண்ணிட்டாங்க, டச் பார்லாம் வந்து. ஆமா. 7th gen i5 8 GB RAM, இது 4 GB RAM. சரி, ஓகே, we are ரொம்ப தள்ளி போயிட்டோம். அதாவது இவங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னா, கிட்ஸுக்காக ஒரு வாட்சா பண்ணலாம், பிளாஸ்டிக் பாடி வச்சு. இப்பவே சொல்றேன் won't work. சரி, ஓகே, ஹீஸ் ட்ரைங், அவ்வளவுதான். ஸோ கிட்ஸுக்காக வாட்சா பண்ணலாம், பிளாஸ்டிக் பாடி, ப்ரைஸையும் வந்து கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி $200. இப்போ 250 ஆர் 299 அந்த மாதிரி இருக்கு போல. $200 அப்ராக்சிமேட்டாக செல் பண்ணுற மாதிரி கிட்ஸுக்கான ஒரு வாட்சா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்சி அப்படி மாற்ற ட்ரை பண்ணுறாங்க போல. அப்படி ஒரு ஐடியா இருக்குது. வருமா என்ன அப்படின்னு தெரியல.